நூற்றாண்டுகள் பழமையான ஒரு மஞ்சத்தில் இப்போதான் திருவிழா நடந்துச்சு. இன்றைய நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் இந்த மஞ்சத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறுகள் இவ்வளவு பழமையானது. வானுயர்ந்து கொடி பறக்கிறது மருதடியானுடைய சன்னிதானம். இப்போ நாங்கள் மருதடி பிள்ளையால் நிற்கிறோம். இன்றைய நாளில் 10ஆம் திருவிழா மஞ்சம். நூற்றாண்டுகள் பழமையான ஒரு மஞ்சத்தில் இந்த மருதடி விநாயகர் பெருமான் எழுந்து வரக்கூடிய விஷயம். இப்போதான் திருவிழா நடந்துச்சு, சடசரன்னு போகுது. இன்றைய நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் இந்த மஞ்சத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறுகள் 140 தாண்டி இருக்கக்கூடிய ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள் என்ற விஷயத்தையும், எவ்வளவு பழமையானது, எப்படி இந்த திருவிழா இருக்கின்றதையும் இந்த காணொலியில் பார்க்கலாம். மருதடி விநாயகர் ஆலயத்துக்கு போகக்கூடிய இந்த பாதை வீதி நெடுகிலும் எப்படி இருக்குன்னு பாருங்க. பகல்ல எல்லாருமே பார்த்துருப்பீங்க, இரவு வேளையில இன்னும் ஒரு ரம்மியமான காட்சியாக இது இருக்கும். எல்லா இடமுமே மின்விளக்கு போட்டு மிக பிரகாசமாக எழுச்சியாக இருக்கிறது. இன்றைய நாளில் மஞ்சள் திருவிழா 10ஆம் நாள் மிக சிறப்புக்குரியது. கோயிலில் போய் உள்ள வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கோம். தொடர்ந்து என்ன நடக்குது, எப்படி மஞ்சம் இருக்குது, பல நூற்றாண்டுகள் பழமையான அந்த மஞ்சம் வீதிவலம் வருகிற அந்த அற்புதமான காட்சி. மின் ஒளியில் மிதக்கிற இந்த வேளையில் மாலை வேளையில் நிறைய மின் விளக்குகள் இந்த கோவிலுக்கு தனியான அழகை கொடுக்கிறது. கம்பீர அண்மையிலே கும்பாபிஷேகம் கண்டு வானுயர்ந்து எழுந்திருக்கக்கூடிய கோபுரம் அதனுடைய சிறப்பை கொடுக்க, மறுபக்கமாக உள்ள வசந்த மண்டப பூசை, தம்ப பூசை எல்லாம் முடிஞ்சு சுவாமி விளம்பர ஆரம்பிக்கக்கூடிய அந்த விஷயம் இடம்பெறுகிறது. ஏராளமான பக்தர்கள் இப்போ இல்லை, எப்பயுமே மஞ்சத்துக்கு ஒரு தனியான கூட்டம் ஒன்று இருக்கிறது. விநாயகரை தேடி நாடி வழிபடுவதற்கு ஒரு சிறப்பான விஷயம். அதை விட 10 நாள் திருவிழா, இன்னொரு 15 நாள் தான் இருக்கு. ஆகவே ஏராளமானவர்கள் இந்த கோவிலை நாடி வழிபாட்டுக்காக வருவார்கள் என்பதும் இன்னும் ஒரு தனியான சிறப்பான விஷயம். பூசை வழிபாடெல்லாம் முடிஞ்சு விநாயகர் பெருமான் வெளியே வருகிற அந்த காட்சி என்பது இன்னுமே காண்பவர்களுக்கு மன நிம்மதியையும் திருப்தியையும் வழிபாட்டினுடைய நோக்கத்தையும் ஆன்ம ஈடேற்றத்தையும் கொடுக்கும். ஒரு பக்கம் மூலஸ்தானத்தில் விநாயகர் பெருமான் காட்சி இருக்கிற அதே வேளையில் மஞ்சத்தில் வர்றதுக்கு முன்பாக பல்வேறுபட்ட கிரியை நடக்கும். சிவாச்சியார்கள் வருகையை தொடர்ந்து விநாயகர் பெருமான் இப்போது வெளிவீதி நோக்கி ஆரோகணிக்கிறார். மருதடி பிள்ளையார் கோயிலை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் இது யாழ்ப்பாணம் மானிப்பாய் கார்நகர் வீதி, இந்த வீதி பக்கமாகத்தான் இருந்தது. அதுக்கு பிறகு 1856ஆம் ஆண்டுகளில் இந்த கோயில் மேற்கு வாயிலாக திருத்தி கட்டப்பட்டது. அதுக்கு பிறகு 12 திருவிழாக்கள் தான் நடந்து வந்துச்சு. 1883ஆம் ஆண்டை பொறுத்தவரையில் இந்த 12 திருவிழாவோடு மேலும் ஒரு 6 திருவிழாக்கள் சேர்த்து மொத்தம் திருவிழாக்களுடைய எண்ணிக்கை 18ஆக அதிகரிக்கப்பட்டது. இந்த 18 திருவிழாவாக அதிகரிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் இந்த மஞ்சள் திருவிழா மருதடியில் இடம்பெற ஆரம்பித்திருக்கிறது. ஆரம்ப காலத்தில் இந்த தேயிலை தோட்டத்தில் வேலை செய்து வந்திருக்கக்கூடிய பெரியார் வைரமுத்து என்பவர் தான் இந்த திருவிழாவை பொறுப்பெடுத்து செய்து வந்தார். மிகச்சிறப்பாக அந்த பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வந்தது.
இந்த மஞ்சத்தின் வரலாறு எவ்வளவு ஆண்டுகள் தெரியுமா? இந்த வருஷத்தோட 144 ஆண்டுகள் கழிக்கிறது என்பதுதான் இது முக்கியமான விடயம். மஞ்சத்துக்கு கீழே இந்த விஷயம் எல்லாமே பொறிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் சிறப்பானது. பின்னால் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொடர்புகள் காரணமாக இன்னும் ஒரு மிகப்பெரிய வணிக நிறுவனமாக இருக்கக்கூடிய மெஸ்கன்ஸ் அதனுடைய சத்தியமூர்த்திக்கு இந்த திருவிழா கொடுக்கப்பட்டது. 1966-67களில் இந்த மஞ்சம் மீள திருத்தி அமைக்கப்பட்டது. இப்போ மெஸ்கன்ஸ் வீடு என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துக்கு கொண்டு சென்று இது திருத்தி அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. திருத்தின பிறகு தோற்றப்பொலிவும் அருட்சிறப்பும் மிக்கதாக இந்த மஞ்சம் மாற்றம் பெற்றது என்பதும் 144 ஆண்டுகளாக இந்த மருதடியானை சுமந்து வருகிற பெரும் பாக்கியம் பெற்றிருக்கிறது என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. ஆரம்பத்தில் பல்வேறுபட்ட கால மாற்றங்களோடு சேர்த்து பிறகு மின்குமிழ்கள் பொருத்தக்கூடிய அமைப்பு உள்ளிட்ட பல்வேறுபட்ட வசதிகள் எல்லாமே இந்த மஞ்சத்தில் மாற்றப்பட்டிருக்கிறது. இறைவன் மஞ்சத்தில் அமர்ந்து வருகிற அந்த காட்சி என்பது அற்புதமானது. தூங்குகிற இடம் மஞ்சம் அப்படி என்று சொல்லப்படும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தோற்றுப்பொலிவும் இன்னும் ஒரு அழகு கம்பீரமும் மருதடி விநாயகனை கொடுக்கிற அதைவிட வரலாற்றில் சிறப்பு மிக்க ஒரு மஞ்சம். 100 ஆண்டுகள் என்றதே ஒரு பெரிய விஷயம். அதை தாண்டி 144 ஆண்டுகளாக உறுதியோடு இந்த திருவீதியில் இந்த மருதடியானை சுமந்து வருகிற பெரும்பாக்கியம் என்றது இந்த தேருக்குரியதாக இருக்கும். அவ்வளவு வரலாறு சார்ந்திருக்கூடிய விஷயம். எல்லாருமே மஞ்சம் எழுப்பம் அல்லது மஞ்சம் பார்க்க வரும். எங்கள் எத்தனை பேருக்கு இதனுடைய வரலாறு அல்லது இவ்வளவு ஆண்டுகள் பழமையானது என்று தெரியும் என்றதையும் இந்த மஞ்சம் தொடர்பான அனுபவங்களையும் கீழே கருத்துக்களாக சொல்லுங்கள். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புடை சூழ இந்த நாள்ன்றது வருஷத்தில் ஒரு தரம்தான் வரும். ஒவ்வொரு வருடத்திலையும் இந்த 10ஆம் திருவிழாவில் மாத்திரம்தான் விநாயகர் பெருமானை இந்த மஞ்சத்தில் பார்க்கிற பாக்கியம் என்பது எல்லாருக்குமே கிடைக்கும். அப்படிப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி. ஆரம்பத்தில் இந்த பூர்வாங்க கிரியைகள் இது சார்ந்திருக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயம் இப்படியான விஷயங்கள் எல்லாம் இடம்பெற்று அதுக்கு பிறகுதான் சுவாமியை ஏற்றி தீபம் காட்டி வரக்கூடிய அந்த காட்சிகள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த காட்சியை காண்றது தான் ஏராளமான பக்தர்கள் காத்திருப்பார்கள். தாயகத்திலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி எப்படியோ இந்த மஞ்சத்தில் விநாயகர் பெருமானை பார்த்துருவணும் அப்படின்ற விஷயமும் இது ஒரு அழகிய கம்பீரமான காட்சி. அசைந்து வருகிற ஒரு சிறிய தேர் போன்ற ஒரு தோற்றத்தை தான் இது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்படி போட்டுறக்கூடிய ஒரு காட்சியை காண்றதுன்றது தேர் பகல் நடக்கிற மாதிரி தான்
இது அசைகிற அதை விட ஒரு உருவத்தில் சிறிய ஒரு அமைப்பு தான் இது. தேர் மிருகம் ஒன்று நடந்தது. இது மஞ்சம் அல்லது மஞ்சனம் என்று சொன்னால் படுக்கை அல்லது உயரமான படுக்கை அப்படி என்று பொருள்படும். அப்படிப்பட்டக்கூடிய விநாயகப் பெருமானுடைய வாகனமாக இன்றைய நாளில் மஞ்சம் வலம் வருகிறது. ஒவ்வொரு வீதியிலையும் பிள்ளையார் திரும்பி வருகிற அந்த காட்சி என்பது லைக்கக்கூடியதாக இருக்கும். நேரில் காண்பதற்கு கண்கள் கோடி தேவை அப்படின்னு சொல்வார்கள். பக்தர்கள் நேரில் வாரதை இப்படியானதை பார்த்து ரசித்து அருளை வேண்டுறது அல்லது இப்படியான காட்சிகளை காண்பதற்கு கண்கள் கோடி கிடைத்திருக்க வேண்டும். அது ஒரு பாக்கியம். ஒவ்வொரு கோயிலையும் சொல்லுவாங்க, அம்மன் அழைச்சா தான் பெறலாம், பிள்ளையார் அழைச்சா தான் பெறலாம், அல்லது முருகன் கூப்பிட்டுக்கார் வந்தன், இப்படி சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்பது கோவில் என்பதும் அல்லது நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் ஏதோ எங்கட பாட்டில் நடக்குது எங்களால் நடக்குதுன்னு சொல்லி எதுவுமே கேட்டுருக்கோம். ஆனால் எங்களை தாண்டிடக்கூடிய ஒரு விஷயம், அதுக்கு ஒரு உந்துதலாக இருந்தால் தான் இப்படியான விடயம் நடந்து முடியும். அந்த அடிப்படையில் 10ஆம் நாள் மஞ்சள் திருவிழா 144வது தடவையாக இந்த விநாயகப் பெருமானை சுமந்து வருகிற அந்த மஞ்சத்தின் காட்சி இப்போ பின்புற வீதிக்கு வந்துட்டது. குறிப்பாக மானிப்பா, யாழ்ப்பாணம், காரநகர் இந்த 3 மணியக்கூடிய இந்த வீதி கோபுரத்தோடு வருகிற அந்த காட்சி மிக ரம்மியமாக இருக்குது. அதுவும் பதிவு செய்கிறேன். தொடர்ந்து பாருங்கள், எப்படி சொல்லுங்கள்.